இடுப்பீக்கி நொறுக்கி இது தாங்கிகள் 2 தக்கை முகவை குழல் எளிய காட்சி வடிகள் வந்து நாங்கள் கிணற்று நீர் ஆற்று நீர் கடல் நீர்லேருந்து தூய நீர் பெறுற முறை தான் எளிய காட்சி வடிகள். அதாவது வந்து எப்படின்னா இந்த இதுக்குள்ளே இருக்கிறது வந்து கடல் நீர், நீங்கள் கொதிக்கிறது விளங்கும். கடல் நீர் வந்து வெப்பமேற்றப்படுவதன் மூலம் ஆவியாக்கப்படுது. இந்த ஆவி வந்து இடிப்பீக்கி நொறுக்கியில் இருக்கிற ஒரு சிறிய குழாய்க்குள்ளே வந்து இருக்கிறது நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி நாங்கள் இங்கே அதே சமயம் நாங்கள் இங்கே குளிர் நீரை விடுறோம். இதன் மூலம் இடுப்பீக்கின் ஒடுக்கின்ற மேற்பரப்புல வந்து குளிர் நீர் இருக்குது. இந்த குளிர் நீரும் இங்கே இருக்கிற நீராவியும் சேர்ந்து ஒடுங்குவதன் மூலம் ஒரு காற்று வடிக்கப்பட்ட நீர் பெறப்படுது. அதை நீங்கள் அவதானிக்கலாம். இந்த காற்று வடிக்கப்பட்ட நீரானது நியம கரிசல் தயாரிக்கிறதுக்கு பயன்படும். ஏன்னா இது வந்து காற்று வடிக்கப்பட்ட நீர் ஒரு பொருள் இல்லாதபடியாக துல்லியமான ஒரு கணிப்பொருள் கணிப்பதற்கு பயன்படும். அதே மாதிரி இந்த இழுப்பிக்கு நொறுக்கி வந்து இதில் என்ன ஒரு சிறப்பான முறைனா நீரை இதன் வழியாக உட்செலுத்தி இதன் வழியாக வெளியேற்றப்படும். இந்த வெளியேற்ற இந்த நீர் வந்து வெப்பமாக இருக்கும். இதை உணரக்கூடியதாக இருக்கும். இதுக்குள்ள உட்செலுத்துற நீர் வந்து குளிராகத்தான் காணப்படும். காரணம் என்னென்றால் நாங்கள் குளிர்நீரை செலுத்தும் போது தான் நீராவி ஒடுக்கப்படும். இந்த நீரை இங்கே இந்த முறையில் உட்செலுத்தும் போது இங்கே வர்ற நீராவி குளிர்நீரை உட்செலுத்துவதன் மூலம் ஒடுக்கப்படுது. அதே நேரம் நாங்கள் இங்கேருந்து நீரை உட்செலுத்தினப்பட்டா நீராவி நீர் வந்து ஒடுங்கி திரவமாக மாறப்படாத நிலை காணப்படும். ஏனென்றால் வெப்பம் வந்து மேற்காம்புவி மூலம் காணப்படுவதனால இந்த காட்சிப்படுத்தல் முறை வந்து சுத்தமான நீர் வந்து 0.1% இருக்கு. கடல் நீர் வந்து 70% இருக்கு. இப்போ அரேபியா போன்ற நாடுகளில் வந்து மண்ணெண்ணெய் தனியெண்ணெய் தான் கிடையாது. அந்த நாட்டில் கடல் தண்ணியிலிருந்து சுத்தமான நீரை பெற்றுக்கொள்கிற முறையை செய்கிறதுக்கு இந்த எளிய காட்சி வடிவம் சிறப்பான.